மானாமதுரை அருகே மோட்டார் பழுதடைந்து 20 நாட்களுக்கு மேலாகியும் குடிநீர் வராததால் குடிநீர் எடுக்க 2 கிலோமீட்டர் செல்லும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கலைக்குத்து நகரில் சுமார் 25க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் இவர்களுக்கு மோட்டார் பழுதடைந்ததால் 20 நாட்களுக்கு மேலாகியும் தண்ணீர் வரவில்லை. மோட்டார் பழுதை நீக்க கல்குறிச்சி ஊராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருவதால் குடிநீர் பிடிக்க பள்ளி செல்லும் குழந்தைகள் தினந்தோறும் 2 கிலோமீட்டர் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் வரை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஊராக சென்று சர்க்கஸ் தொழிலுக்கு கூட்டிச் சென்ற தங்கள் குழந்தைகளை தற்போது பள்ளிக்கு அனுப்பி வருகின்றோம். ஆனால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட தங்களால் செய்து கொடுக்க முடியவில்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மனு கொடுக்க சென்றால் மனிதனாக கூட அதிகாரிகள் மதிப்பதில்லை என்றும் கலைக்குத்து நகர் மக்கள் தங்கள் குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர். ஒரு மாசமா இந்த பைப்புல தண்ணி வரல, மோட்ரு ஓடாம இந்த டேங்கில தண்ணி வரல. இந்த ஒரு டேங்கி, இந்த ஒரு பைப்பு மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது. மற்றபடி எந்த ஒரு வசதியும் எங்களுக்கு இல்லை. தண்ணி வந்து இங்கே பைபாஸுக்கு அங்கிட்டு இருக்குது இந்த கம்மாய், அங்கே போய் தூக்கிட்டு வர்றோம். அந்த கம்மாயில் போய் தண்ணி தூக்கிட்டு வர்றோம். நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியான்னு எங்களுக்கே தெரியல. இல்லாத கொடுமைக்கு நாங்கள் அந்த தண்ணி தான் தூக்கிட்டு வந்து குடிக்கிறோம். அதில் ஏதாவது ஒரு நோய் நோக்காடு எங்களுக்கு வந்தாலும் பாருங்க, பிள்ளைங்களுக்கு நோய் நோக்காடு வந்துச்சுன்னா நாங்கள் எங்கே போவோம், என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு அடிப்படை வசதி வேணும். குளிக்கிறதுக்கு தண்ணி தொட்டி வேணும். இந்த பிள்ளைங்க ஒதுங்கிறதுக்கு ஒரு கழிப்பறை கட்டி கொடுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுங்க.